ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம நியூ மூன் டே ஸ்பெஷல் ரீடிங் பார்க்குறோம். அமாவாசை தினத்துக்கான ஸ்பெஷல் ரீடிங் இது. மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அன்னையோட பிளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் பார்க்குறோம். கருப்பசாமியோட அந்த பிரசன்னமும் பார்க்குறோம். அவரோட அருள்வாக்கு, அன்னையோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் ரெண்டுமே சேர்த்து நான் தரப்போகிறேன். ஏன்னா இன்ட்யூஷனில் அப்படி தான் எனக்கு வந்துட்டு இருந்தது. அம்மாவோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் ப்ளஸ் அப்பாவோட அந்த கைடன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெண்டு பேருக்கும் சேர்த்து தரேன், ஓகேவா? இவங்க ரெண்டு பேருக்கும் கமெண்ட்டில் நீங்கள் தேங்க் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி கூப்பிட்டா அம்மாவை பிடிக்குமோ, ஓம் சக்தி, பராசக்தி அப்படின்னு கூப்பிட்டா பிடிக்குமா, இல்லை மலையனூர் அன்னை அங்காள பரமேஸ்வரியே போற்றின்னு சொன்னால் பிடிக்குமா, எப்படி கூப்பிட்டா அம்மாவோட ரெசனேட் ஆகுதோ நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அதே மாதிரி கருப்பசாமியை நீங்கள் அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணும்னு நினச்சாலும் அவரையும் மனசில் நினச்சிக்கோங்க. ரெண்டு பேரோட அந்த அருள்வாக்கை நான் கேட்டு கம்பைனாக தரப்போகிறேன். ஸோ இங்கே ஏஞ்சல் கார்டு வழியாகவும் டேரோட் கார்டு வழியாகவும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஏஞ்சல் கார்டு வழியாக மெசேஜ் என்ன கொடுக்குறாங்க அன்னைன்னு பார்த்துடலாம். கருப்பசாமி அப்பாவோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ், அம்மாவோட அருள்வாக்கு என்னன்றதை பார்ப்போம். இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி கமெண்ட்டில் உங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம், அன்னையாக இருந்தாலும் சரி, கருப்பசாமியாக இருந்தாலும் சரி, உங்களோட விருப்பங்களை தெரிவிங்க. அவங்க உங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க, உங்களுக்கான அந்த வழிகள் எப்படி நீங்கள் பயணித்து போகணும், எப்படி உங்களோட சக்ஸஸை ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். சரியா? இந்த அமாவாசை தினம் ரொம்ப பவர்ஃபுல்லான டே. யாருக்காவது கிளாஸ் எடுக்கணும், கற்றுக்கணும், உங்களுக்கு ஹீலிங் ட்ரீட்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் சரி பண்ணணும், உங்களோட லைஃப்பில் இருக்க ஸ்ட்ரகிள்லேருந்து வெளில வரணும், அது மணி ரிலேட்டடாக, ரிலேஷன்ஷிப்பு, படிப்பு, ஜாப், கேரியர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த அமாவாசை முடிஞ்சு 3ஆம் பிறை வருதில்ல, அன்றைக்கும் பவர்ஃபுல்லான டே அது, ஓகேவா? இந்த 2 தினங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கு. யாருக்காவது கிளாஸ் எடுத்துக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 கார்டு எடுத்திருக்கேன். இது நான் கலெக்டிவ் ரீடிங்காக தரேன் செல்லங்களே, ஓகேவா? உங்களுக்கு இந்த கலெக்டிவ் ரீடிங் பார்க்குறவங்க கருப்பசாமி அண்ட் மலையனூர் அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, சில விஷயங்களுக்கு நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க, உங்களோட காரியங்களில் நிறைய தடைகள் இருக்குது, மைண்டில் ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது, டிசிஷன் மேக்கிங் கூட உங்களுக்கு லேகிங் இருக்கலாம். சில விஷயங்கள் இப்போ நடக்கலை அப்படி சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தப்படுறீங்க, வெயிட் பண்ண சொல்கிறாங்க. எப்போ நடக்குன்ற கேள்வியும் இருக்குது. கேள்வி நிறைய இருக்கா? கொஞ்சம் வெயிட் பண்ணணுமா? கண்டிப்பாக பொறுமை வேணும், நம்பிக்கை வேணும்னு சொல்கிறாங்க. இது ஒரு சிலருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, சில பேர் முடிவுகளை எடுக்கும்போது நீங்கள் சுயமாக யோசித்து எடுங்க. அந்த டெசிஷன் மேக்கிங் சொன்னல, இந்த கார்டு வழியாக பார்த்தேன். டெசிஷன் மேக்கிங்கில் உங்களுக்கு லேகிங் இருக்குன்னா, உங்களுக்கு இது சரியாக இருக்கும் அப்படின்ற மனதுக்கு படுதுன்னா நீங்கள் எடுங்க. இன்னும் 4 பேர்கிட்ட அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா 4 பேரும் வேறு வேறு கருத்து சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு சிலருக்கு உங்கள் கூட இருக்கிறவங்க சில விஷயங்களை உங்களுக்கு கிளாரிட்டி தரா மாதிரி தருவாங்க. பட் ஆனால் உங்களை ராங் ரூட் காமிச்சு விட்ருவாங்க. அவங்க சில பேர் தொடர் ஃபெயிலியர், மற்றவங்கக்கிட்ட ஐடியா கேட்டு கேட்டு பண்ணிகிட்டே இருக்கீங்களா, உங்களுக்கு தொடர் ஃபெயிலியர் நடக்குதா? மற்றவங்கக்கிட்ட நீங்கள் ஐடியா கேட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு தொடர் ஃபெயிலியர் நடக்குது, இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு தடவை அந்த பர்சன்கிட்ட நீங்கள் கேட்காதீங்க. சரியா? அவங்க உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுக்கலன்னு அர்த்தம். நீங்கள் முடிவுகளை நீங்கள் எடுக்கணும். தப்பு வந்தாலும் நீங்கள் அதில் லெசன் கற்றுக்குவீங்க. ஓகே, அடுத்த டைம் நம்ம இந்த மாதிரி இதை ஹேண்டில் பண்ணக்கூடாது, இதை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். இதுவே மற்றவங்க ஐடியாவிலலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் எந்த கிளாரிட்டியும் கிடைக்காது. அது ஏன்னா உங்கள் ஐடியா கிடையாது, அதனால் நீங்கள் லெசன் கற்றுக்க முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? இந்த 2 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். இதை பண்ணிட்டீங்கன்னா
உங்களுக்கான ஒரு பர்ஃபெக்ட் டைம் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இருக்குது சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த தருணம் கூட சில பேர் கரெக்டாக இதை சொன்ன விஷயங்களை அலைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு உங்களுக்கான ஒரு நல்ல விஷயம் ஏதோ நீங்கள் அம்மன்கிட்ட வச்ச அந்த விஷயங்கள் வேண்டுதல்கள் கண்டிப்பாக சீக்கிரம் நிறைவேற போகுது. ஓகேவா? அதுக்கான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. பர்ஃபெக்ட் டைம். இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும், உங்களுக்கான காலமாக இது பண்ணால் இப்போ வந்து நமக்கு சித்தியாகுமா அப்படின்னு அம்மன்கிட்ட நீங்கள் மனதில் நிறுத்திட்டுருக்கீங்க கேள்விகள் அப்படின்னா, கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல நேரம் உனக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. நீ புதுசாக ஒரு தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, படிப்புக்கான விஷயங்கள், வேலைக்கான விஷயங்கள், ஜாப் கேரியருக்காக ட்ரை பண்ணுறது, இது மாதிரி நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மேரேஜ் லைஃப் பற்றி உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்குது. உங்கள் வருங்கால நபர் எப்படி இருக்க போகிறாங்க, அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்கள எப்படி நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா டேரோட் ரீடிங் மூலமாக உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஊரோட பேர், இந்த எல்லா விவரத்தையும் கொடுத்து நீங்கள் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கான லைஃப் பார்ட்னரை பற்றின நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, உங்கள் லைஃப் பாண்டிங் எப்படி அவர் கொண்டு போவாங்க, எப்படி உங்களோட லைஃப் பாண்டிங் ஃப்யூச்சரில் இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, காட் பிளஸ் யூ குருச்சரணம். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. இன்னும் சில மக்களுக்கு வந்து உங்களை நீங்கள் டியூன் பண்ணணும் கரெக்டாக. நீங்கள் கொஞ்சம் லேகிங்லேயும் இருக்கீங்க ஒரு சிலர். இப்போ அவசரப்படாதீங்க, சில முடிவுகள் நீங்கள் இப்போ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இஸ் நாட் த ரைட் டைம். சில நபர்களையும் துரோகிகளையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான அந்த அனுபவங்களையும் மறக்கணும், மன்னிக்கணும். சரியா? ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கேட்குறீங்கல்ல, அந்த விஷயம் வந்து நீங்கள் இந்த ரீடிங் பார்க்கறதுலேருந்து ஒரு 1 இயர் ஆகும். அது நீங்கள் புதிய ஒரு ஜாப் கேரியருக்கு, வெளியூருக்கு போகிறது, வெளிநாடுகளுக்கு போகிறது, ஓகேவா, புதிய உறவுகள் வர்றது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கேட்குறீங்க அப்படின்னா அது இந்த ரீடிங் பக்கத்துலேருந்து 1 இயரில் உங்களுக்கு தருவேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஹெல்ப் கேட்க மாட்டேங்கிறீங்க, ஹெல்ப் கேட்கணும். சில பேர் நீங்கள் ஏதோ ஒரு கேள்விகள் மனதில் போட்டு குழப்பிகிட்ருக்கீங்க. இந்த விஷயம் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு வந்து ரீகன்சிடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் அந்த மனதில் ஒரு குழப்பமான ஒரு கேள்வி வச்சுருக்கீங்களே, அந்த கேள்விக்கு நோ கொடுக்குறாங்க. நீங்கள் மற்றவங்ககிட்ட உதவி கேட்கணும். ஒரு சிலர் வந்து உதவி கேட்க மாட்டேங்கிறீங்க, உள்ளுக்குள்ளேயே நிறைய வச்சு செய்கிறீங்க. என்னென்னலாம் தெரியுதோ உங்களுக்கு, உங்கள் நாலேஜுக்கு என்னெல்லாம் வருதோ எல்லாத்தையும் ட்ரை பண்ண வேண்டியது. அப்புறம் அடடா வடை போச்சே அப்படின்ன வேண்டியது. அது என்ன அர்த்தம்னா, வடை போச்சே அப்படின்னது உங்களோட கால நேரம் போயிடுச்சுன்னா திரும்ப வராது. ஓகேவா? இது மாதிரி ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி எல்லாம் போச்சு. இப்போ இன்னும் நமக்கு என்ன மிச்சம் இருக்குது? டைம் எதை வேணாலும் நம்ம திருப்பி இது பண்ணிக்க முடியும், சம்பாதிக்க முடியும். ஆனால் டைம் போனால் திரும்பலாம் எடுக்க முடியாது. போனது தான். இப்படியே காலம் ஃபுல்லாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்க போகிறீங்களா? ஏதாவது சரியான ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறீங்களா? கரெக்டாக கிளாரிட்டியோடு பண்ணுங்கள். சரியா? சரி, ஃபர்தராக நம்ம வந்து டாரோட் கார்டு மூலமாக உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க. மலையனூர் அன்னை கருப்பசாமி, ஓடோடி வாம்மா, ஓடோடி வந்துட்டாங்க. ஓடோடி வாமான்னு ஓடோடி வந்துட்டாங்கோ. எஸ் எஸ் எஸ். இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து லவ் லைஃப்குள்ளே நம்ம அந்த டாபிக் வேணாம். இன்றைக்கி வந்து நியூ மூன் டே, அதாவது அமாவாசை தினமங்கள் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு பிளெஸிங்ஸ்க்கான அந்த அம்மனோடது கொடுக்கலாம், கருப்பசாமியோடது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்த்து கொடுக்கணுன்னு வந்துச்சு எனக்கு மனதில். அவங்களோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது.
அவங்க உங்களுக்கு காவல் தெய்வமாக கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு அம்மன் அந்த அங்காள பரமேஸ்வரி காவல் தெய்வமாக இருப்பாங்க. இல்லைன்னா பைரவர் வழிபாடு பண்ணுறவங்களா இருப்பீங்க. கருப்பசாமி வழிபாடு பண்ணுறீங்க. உங்களோட பாஸ்ட் லைஃப் இல்லைன்னா உங்களோட பாஸ்ட் ஜாப் கேரியர் சம்திங் ஏதோ அந்த விஷயத்தை விட்டு வெளியே வந்திருக்கீங்க. இப்போ நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? கொஞ்சம் கவனம் தேவை. இப்போ நியூவாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வரப்போகுது. அந்த ஃபஸ்ட்டு வர ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது செல்லங்களே. கொஞ்சம் கவனம் தேவை. ஓகேவா? இப்போது நியூ விஷயம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஜாப் கேரியருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு கேட்குறீங்க. அவங்க வந்து உங்களுக்கு நிறையா ஹோப்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் கூட கொடுக்கலாம். பட் அந்த லைஃப் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது ஒரு கர்ம வினையினால் கூட இருக்கலாம். திரும்ப ரிப்பீட் ஃபெயிலியர் வரா மாதிரி தெரியுது. அதனால் வெயிட் சொல்கிறாங்க. அதுக்கு தான் அந்த ஏஞ்சல் கார்டில் வெயிட் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாமே கடவுள் விட்ட வழி எது கிடைக்குதோ அது வந்து கடவுள் தான் கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு சிலர் வந்து நீங்கள் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் பண்ணிட்டீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு லெசன் கொடுக்க வந்ததுக்கான ஒரு சோல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ரொம்ப தைரியம் தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப அதாவது மனதளவில் ரொம்ப ஒடிஞ்சு போயிருப்பீங்க. உங்களுக்கு பின்னாடி நீங்கள் டிவைன் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால தான் உங்களால் இந்த தைரியமான முடிவெடுத்து நீங்கள் வெளில வரீங்க. உங்களுக்கு ஒரு புது உறவு உங்களுக்கு கிடச்சிருக்கு. அது ஒரு சிலருக்கு லவராக இருக்கலாம், இல்லை நியூ பார்ட்னராக இருக்கலாம். பார்ட்னர் மீன்ஸ் ஒரு புது திருமண வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறீங்கன்னாலும் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் நீங்கள். கண்டிப்பாக இந்த நபர் வந்து உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. உங்கள் ஃபேமிலி பாண்டிங்காக தான் இவ்வளோ நாள் அதை சகிச்சிங்க நீங்கள். ஆனால் இப்போ தான் ஒரு தைரியமாக முடிவெடுக்கிறீங்க. முருகரை வந்து வழிபாடு பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் காட் மைக்கேல் ஏஞ்சல் அவங்களெல்லாம் நீங்கள் வந்து ப்ரே பண்ணுறீங்க. இது ஒரு சிலருக்கு. ஒரு சில மக்கள் வந்து இப்போ நடந்த இந்த பிரேக்கு ஏதோ ஒரு வழிகள் நடந்திருக்கு. அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறீங்க. எப்போ எனக்கு இதெல்லாம் நடக்கும், எனக்கு எப்போ செஞ்சு கொடுக்க போகிறீங்கம்மா அப்படி சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்குறீங்க. சில பேர் ரிலேஷன்ஷிப்பில் தெரியுது. சில பேர் வந்து மணியில் ஏதாவது லாக்கேஜ் அது இருந்தாலும் அதுக்காக கேட்குற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் பண்ணித்தருவேன். இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில பேரை வந்து அவங்க அனுப்புவாங்க. அதாவது எப்படின்னா, சில மனிதர்கள் உங்களுக்கு ஒரு மெயில் எனர்ஜி மூலமாக உங்களுக்கு அந்த ஹெல்ப் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காக ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் வந்து நிறைய ஃபெயிலியர் பார்க்குறீங்க. இதில் எனக்கு எப்போ ஒரு வெற்றி கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சடனாக நடத்தி தரேன் அப்படின்றாங்க. சடனாக நடக்கும். சில பேர் குருவை சரண்டர் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் நல்ல ஒரு வெல் செட்டில்டு பர்சன் நீங்கள். ஒரு சிலர் வந்து நீங்கள் அந்த எப்போ நடக்கும் நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேனே, எனக்கு ஏன் ஃபெயிலியர் நடக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அந்த நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதும் உங்கள் லெவலே வேறவா மாறும். ஒரு நல்ல ஹை சேலரியோட உங்களோட பொசிஷன் எல்லாமே மாறப்போகுதுன்னு சொல்கிறாரு. குருவை சரண்டர் பண்ணியிருக்கீங்க ஒரு சிலர். ஓகேவா? குருக்கிட்ட வந்து இனிஷியேஷன் தீட்சை அந்த மாதிரிலாம் வாங்கி அவங்களோட வழிகாட்டுதலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. நீங்கள் குருக்கிட்ட சரண்டர் பண்ணதுனால சடனாக இது நடக்கும். இந்த கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு சாத்தியமாகும். நீங்கள் ட்ரை பண்ணுற இந்த ஜாப். ஒரு சிலர் ப்ரைவேட்டில் கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக அது நடக்கும். அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட சடனாக ஒரு நபர் உங்கள் லைஃப்பில் என்ட்ராவாங்க. இது வந்து டிவைனோட பிளெஸ்ஸிங்ஸ். குருக்கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணதுனால கிடைக்கக்கூடிய இந்த பிளெஸ்ஸிங்ஸ்.
அதை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க உங்களுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் இந்த சரண்டர் பண்ணதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே டக்குன்னு உங்களுக்கு நடக்க போகுது. இன்னும் ஒரு சிலர் வந்து ரொம்ப வலி வேதனையோட உங்களோட பழைய உறவு, உங்களோட இப்போ நீங்கள் பார்க்குறது சில ஃபீமேல் எனர்ஜி பார்க்குறீங்க, உங்கள் மெயில் எனர்ஜினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அவங்க உங்களை ஏமாற்றிருப்பாங்க. இப்போ ரைட் நவ் அவங்க உங்களை வந்து அப்பப்போ வந்து உங்க கூட சண்டை போடுறது, சண்டை பிடிக்கிறது, சில பேருக்கு வந்து கிளாஷ் பண்ணுறது, அதாவது அடிதடை மாதிரி கொஞ்சம் வாய்க்கா வரப்பு தகராறு அதிகமாக போகுது. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் சுதாரணமாக இருந்துக்கோங்க. அவங்கக்கிட்ட வாய் கொடுக்காதீங்க. பேசிட்டு போகிறியா பேசு, நீ என்ன வேணால் பண்ணிக்க அப்படி சொல்லிட்டு பொறுமையாக அமைதியாக அங்கே ஸ்மைலிங்கோட அமைதியாக உட்காந்துருங்க. சரியா? இப்போ நீங்கள் உங்களை லாக் பண்ணி அவங்க உங்களுக்கு நிறைய கஷ்டம் தொல்லைகள் கொடுக்குறாங்க. அவங்க செகண்ட் லைஃபாக வந்திருக்காங்க. உங்களுக்கு செகண்ட் லைஃபாக வந்த ஒரு மெயில் எனர்ஜி உங்களை இந்த மாதிரி பண்ணுறாங்க. இஸ் அ வெரி கன்னிங் பர்சன். அவங்கள தெரியாமல் நீங்கள் அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. அவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, நம்பியிருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. இதுலேருந்து நான் வெளில வருவேனா, இதில் இருந்து என்னை வெளில இருந்து நீ வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட ப்ரேயர். கண்டிப்பாக சரண்டர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து டிவைனோட கனெக்டிவாக சரண்டராக இருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப நாளாக இந்த விஷயத்துக்கான ஒரு புரிதல் இல்லாமல் தேடிட்டு இருக்கீங்க. ஒரு சில மெயில் எனர்ஜி வந்து ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அறிவாளி, திறமைசாலியாக இருப்பீங்க, நிறைய விஷயம் தெரியும் உங்களுக்கு. ஆனாலும் உங்களுக்கு எங்கே போனாலும் ஒரே தொல்லை, எல்லாருக்கிட்டேயும் ஒரு கிளாஷ் இருக்கும். உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். இது சில மெயில் எனர்ஜிக்கு சொல்கிறேன். உங்கள் கோபதாபங்களை குறைங்க. வேலையில் அப்போ தான் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். லைஃப்பில் கூட உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ லைஃப் அமைச்சிக்கணும்னு நினச்சா கூட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கான வழிகள் திறக்கும். சில பேருக்கு அந்த நியூ லைஃப் அமைகிற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து கருப்பசாமியோட அந்த பிளஸ்ஸிங்ஸ்னால் உங்களுக்கு அந்த நியூ லைஃப் கிடைக்கலாம். சரியா? கண்டிப்பாக அதுக்கான டைம் வரப்போகுது. அந்த டைம் ஆனால் இப்போ இல்லை. ஒரு சிலருக்கு வந்து இப்போ கிடையாது. அந்த டைம் வர வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக நிதானமாக இருக்கணும். அவசரப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே செல்லங்களே, இது வந்து பைல் ரீடிங் இல்லாமல் தான் கொடுத்தேன். கலெக்டிவாக கொடுத்த இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி வந்து ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவிடுங்க. மலையனூர் அன்னை அங்காள பரமேஸ்வரிக்கு தேங்க் பண்ணுங்கள். கருப்பசாமிக்கு தேங்க் பண்ணுங்கள். அவரோட பக்தர்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க. அதனால் 2 பேருக்குமே சேர்த்து தான் எடுத்தேன் நான். யாருக்காவது வந்து இனிஷியேஷன் வாங்கணும், கிளாஸ் கற்றுக்கணும் குருக்கிட்ட அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பவர்ஃபுல்லான இந்த 2 தினங்களை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். இப்போது இன்றைக்கி வந்து நியூ மூன் டே இல்லையா? இன்னிலேருந்து 3ஆவது நாள், 3ஆம் பிறை வெள்ளிக்கிழமை அன்றைக்கும் இனிஷியேஷன் தீட்சை இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த கர்ம வினைகள் சரி பண்ணிக்கணும், உங்களோட ஆரா சக்கர பவர் பண்ணணும், உங்களோட எனர்ஜி லெவலை பண்ணணும், உங்களோட இந்த லைஃப் ஸ்ட்ரகிள்லேருந்து வெளில வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஹீலிங் சர்வீஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா முன்பதிவு செஞ்சுக்கோங்க. ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டு தான் இந்த கிளாஸ் வந்து நான் தருவேன். ஏன்னா ஒரு சிலருக்கு உத்தரவு வாங்கி தான் தருவேன். நான் வந்து பிரசன்ன ஜோதிடமும் பார்க்குறேன். ஸோ பிரசன்னத்தில் எனக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கணும், உங்களுக்கு இந்த பிராப்தம் இருக்குது, இப்போ இவங்களுக்கு சரியான நேரம் அப்படின்னு சொல்லி உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம் இவங்கக்கிட்ட, குருக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் வந்து டிவைன்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் அதை பண்ணுவேன். அதனால் நீங்கள் ஒரு வாட்டி கன்சல்டேஷன் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சப்ஜெக்ட் போயிட்டுருக்கு, உங்கள் லைஃப்பில் எப்படி ரெமெடி கொடுக்கணும், எந்த கிளாஸ் கொடுக்கணும், உங்களுக்கு உத்தரவு இருக்கா, டிவைனோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் அவங்க என்ன அனுகூலம் பண்ணுறாங்க, அவங்களோட விருப்பத்தையும் தெரிஞ்சு அவங்களோட பர்மிஷன் இருந்தால் தான் அந்த கிளாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதனால் ஒரு நாள் முன்னாடி புக் பண்ணது தான் நல்லது. அந்த டேட்டில் வந்து கேட்டிங்கன்னா அப்போ உடனே கன்சல்டேஷன் வச்சு உடனே எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அன்றைக்கே ஷெட்யூல்லாம் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா நோட்ஸ்லாம் அனுப்பணும். அதனால் உங்களுக்கு டைம் ஷெட்யூல் பண்ணணும், இனிஷியேஷன் டைமு.
கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸ் அனுப்பணும். இத்தனை வேலை இருக்கிறனால தான் ஒரு நாள் முன்னாடியே முன்பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன். சரி, இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யாராவது ஸ்ட்ரகிள் இருந்தால் நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். அவங்க சேனலை பார்க்க வைங்க, அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க விருப்பம்னா அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணிக்குவாங்க. சரியா? ஓகே செல்லங்களே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.